ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனைகளையே இந்த இடத்துல கொண்டு வந்து காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். 3 முறை பிசாசானவனால அவர் சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியானது மத்திய 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வனாந்தரத்தில் 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு. ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த நேரம் பார்த்து அவர் இடத்துல வந்து பிசாசு சோதிக்கிறான். அப்ப அவன் பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் அப்படிங்கிறான். அப்புறம் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தேவாலயத்தின் உப்பறையிலிருந்து கீழே குதியும், தேவதூதர் உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் மலையின் உச்சில கொண்டு போய் நிப்பாட்டி நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த எல்லா ராஜ்யத்தினுடைய ஆளுகையெல்லாம் உனக்கு நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 3 சோதனைகளிலும் இயேசு ஜெயித்து விடுறாரு. நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, லூக்கா 4:13 வாட்சி பார்த்தீங்கன்னா, இந்த சோதனைகள் எல்லாம் முடித்துட்டு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். அதுக்கப்புறம் எங்கே வந்து இந்த இயேசுவை சந்திக்கிறான் அப்படின்னா, கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்க வந்துட்டான் அந்த பிசாசானவன் இல்லையா? மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வாயா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை அநேகர் 4th temptation of Jesus Christ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய 4வது சோதனை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, ஒரு விதத்தில் இது 4வது சோதனை தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 3 சோதனைகளை பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 4வது சோதனையா நம்ம பார்க்கலாம். அது 4th temptation of Jesus Christ. 3 சோதனைகள் கூட வனாந்தரத்தில் தான் அப்படியே அவர் நடந்து கொண்டிருக்கிறாரு, சோதனையை சந்திக்கிறாரு. ஆனா இங்க கையில காலெல்லாம் ஆணி கடாவப்பட்டு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பெயின் அவருக்கு இருக்கும். நீ தேவனுடைய குமாரனானா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, கீழே இறங்கி வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, சப்போஸ் கற்பனையா சொல்றேன், சப்போஸ் ஐயோ ஆமால கை காலெல்லாம் இப்படி வலிக்குது அப்படி நம்ம இறங்கி வந்துடலாம் அப்படின்னு அவருக்குள்ளாத வல்லமையா ஆணி தான் அடிச்சிருக்காங்க. அந்த ஆணி அப்படியே கழட்டிட்டு, இந்த கையில் இருக்கிற ஆணி காலில் இருக்கிற ஆணிலாம் கழட்டிட்டு அப்படியே சிலுவிலிருந்து கீழே இறங்கி வந்து இருப்பார் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? பிசாசானவன் ஜெயிச்சிருவா. கதையே மாறி இருக்கும். ஆனா அவனுக்கு தெரியல, இந்த மரணத்தின் மூலமாக தான் நம்முடைய தலைமையில குட்டுன்னு குட்ட போறாரு அந்த இயேசு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சிட்டான் இயேசுவை வின் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலும் பார்த்தா பிசாசானவன் அங்க தோற்கடிக்கப்பட்டான்.